மடிக்கணினியை இந்த எலிக்குட்டி இல்லாமல் பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்கா? பரவாயில்ல, இந்த சுட்டி தேவையே இல்லை. மடிக்கணினியில் இருக்கிற தொடுதளமே ஒரு மந்திரத்தலம் தான். இந்த தொடுதளத்தை பயன்படுத்தி 4 சிறப்பான விஷயங்கள் பண்ணுவோம். முதல்ல, இந்த சுட்டியில் இருக்கிற ஸ்க்ரால் வீலுக்கு பதிலாக இந்த மடிக்கணினியில் இருக்கிற பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விரல்களை பயன்படுத்தி இந்த தொடுதளத்தில் நகர்த்தும் பொழுது அது ஸ்க்ரால் வீலாக வேலை செய்யும். அதாவது ஒரு இணையதளமோ ஒரு பெரிய பேஜோ மேலே கீழே நகரும். இதில் இந்த 2 விரல் நகர்த்துறத மேலே போகும்போது மேலே வரணுமா, இல்லை கீழே போகும்போது மேலே வரணுமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளையும் நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும். அடுத்த இருக்கிற பிஞ்ச் இன் பிஞ்ச் அவுட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஒரு படம் இணையதளம் அல்லது வரைபடத்தில் இருக்கும் பொழுது அதை ஜூம் பண்ணுறக்கும் ஜூம் அவுட் பண்ணுறக்கும் தொடுதளத்தில் வெறும் பிஞ்ச் இன் பிஞ்ச் அவுட் பண்ணாலே போதும். இதை டைரெக்டாக சுட்டியை பயன்படுத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்ட்ரோல் அமைக்கி ஸ்க்ரால் பண்ணுமே அதுக்கு இணையானது. ஸோ 2 விரல் பயன்பாட்டை பார்த்துட்டோம். அடுத்தது 3 விரல் பயன்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விரல்களை கொண்டு இந்த தொடுதளத்தில் இடது வலது நகர்த்தினோம்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற அப்ளிகேஷன் ஒன்னொன்னா மாறி மாறி திரையில தோன்றும். ஸோ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 விரலை பயன்படுத்தி இடது வலது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த இந்த 3 விரல் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விரல்களையும் சேர்த்து மேலே தள்ளணும் அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பனில் இருக்கோ அது அத்தனையும் காமிச்சிடும். அதே சமயத்தில் எந்த நேரத்துலையும் 3 விரல்களை வச்சு கீழே தள்ளணும் அப்படின்னா அது மொத்தமாக இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த தொடுதல் வசதியில் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திருக்கிறீங்க இல்லை எது புதுசு பயன்படும் அப்படிங்கிறத கருத்து பற்றி சொல்லிட்டு கண்டிப்பாக பின்தொடர்ந்துக்கோங்க.